வணக்கம், வணக்கம், வணக்கம் ஆர்மீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறமா இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு குட்டியோண்டு ஒன் ஷாட்டுக்கு தான். ரொம்ப பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ரொம்ப குட்டியோண்டு ஒன் ஷாட் தான். அப்படிதான் நான் நம்புறேன். ஆனால் பேசி வரும்போது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம போகலாம். நம்ம ஜங்குக்கான ஒன் ஷாட் தான். அப்புறமா இந்த ஸ்டோரி நேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்லேயே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட். இன்ட்ரோலாம் தேவையில்லை, டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வீட்டோடைய காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்கள் அப்பா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவ்வளோ பிரைட் ஸ்மைலோட ஒருத்தங்க நிற்கிறாங்க. எஸ், ஜேகே தான். அப்போ அவர், என்னடா ஜேகே ரொம்ப நேரத்தில் வந்துட்டப்பல? அங்கிள் சாரி. நான் மன்னிச்சிடுவேன், எனக்கு பிரச்சனை எல்லாம் இல்லைப்பா. ஆனால் 2 பேரும் உள்ளே இருக்காங்க, நீ எப்படி சமாளிக்க போகிற அதான் யோசிக்கிறேன். என்னாச்சு, கோவமாக இருக்காங்களா? ஆண்டி கோவமாக இருக்காங்களா? ஆண்டி கோவத்தை கூட உன்னால் தணிக்க முடியும், ஆனால் என் பொண்ணு கோவம் கண்டிப்பாக தனியவே தனியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க அங்கிள், அதை அப்புறமேட்டு பேசிக்கலாம். பையன் எப்படி இருந்தான் பார்க்குறதுக்கு? அழகாக இருந்தானா? ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருந்தானா? அப்படியே தான் இருந்தானே இல்லையோ. யுவர்னாவுக்கு பிடிச்சிருக்கா? அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு என்னமோ ஃபேஸ் பார்க்கும்போது இந்த பையனை பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. ஆனால் எங்களுக்காகவே சம்மதிக்கிறாளோன்னு ஒரு டவுட் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் நீ தான் என்னை ஹெல்ப் பண்ணுவேன் ஜெகி. நீ தான் அவளுடைய பெஸ்ட் 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 ஃப்ரெண்டாச்சே. என்னங்க இவ்வளோ பெஸ்ட் அடிக்கிட்டு போகிறீங்க? ஆமாம், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம்ல, எல்லாத்துலேயுமே நீ தான் அவளுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்க. அதனால தான் நீயே அவகிட்ட கேட்டுட்டு சொல்கிறியா? அவன் மனசில் உண்மையாலுமே என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பிடிச்சிருந்தா மட்டும்தான். என் பொண்ணு சந்தோஷத்தை விட என்ன பெருசாக எனக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும், அது மட்டும்தான். ஸோ நீ கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண. நீ போய் அவகிட்ட கேளு. ஃபஸ்ட்டு அவன் என்னை மன்னிக்கிட்டோங்க, அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கிச்சனில் இருப்பாங்க, அவங்கள போய் கட்டி பிடிக்கிறாங்க. டே 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 விட்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க. அப்போது என்ன ஆண்டி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ண வேலைக்கு ஒன்று அப்படியே மடியில் உட்கார வச்சு கொஞ்சுவாங்க. ஆண்டி சாரி, நான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஆண்டி, சாரி. எந்த பிஸியோ அது என்னடா, அவளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக பொண்ணு பார்க்க வராங்க, அப்போது அவளுக்கு உறுதுணையாக இருந்து கூட மாட எல்லாமே பண்ண வேண்டியது நீ தானே? அந்த அந்த மூளை கூட உனக்கு ஒர்க் ஆகலையா? என்ன ஆண்டி வளருறீங்க? எனக்கு கோவத்தில் பேச்சு கூட வர மாட்டேங்குது. படா ஆண்டி, ஆண்டி செல்ல ஆண்டி இல்லை, கோவிச்சுக்காதீங்க. செல்ல ஆண்டி நொல்ல ஆண்டின்னு சொல்லிட்டு. ஆண்டி ப்ளீஸ், நீ அவளை வேற போய் சமாளிக்கலாம் ஆண்டி. நான் உன்னை மன்னிச்சிடுறேன், சீக்கிரமாகவே மன்னிச்சிடுறேன். என்ன ஆண்டி சீக்கிரமாகவே மன்னிச்சிடுறீங்க, நான் இவ்வளோ பிரைட் ஸ்மைலோட சொல்கிறீங்க? ஆமாம், என் பொண்ணு கொலைக்காண்டில் இருக்கால, மற்றதெல்லாம் அவளே பார்த்துப்பா, நீ போ அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அப்போது ஜேகே வந்து, மன்னிச்சிட்டிங்களா? உண்மையாலுமே நான் மன்னிச்சிடுறேன், ஏன்னா அங்கே செமத்திய ஒருத்தி உனக்கு கொடுக்கறதுக்காகவே இருக்கா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஆண்டி என்ன சமையல் வாசனை தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அப்படியே மறுபடியும் மண்டியிலே அடி விடுது. என்ன ஆண்டி பிரச்சனை? போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்து. அது மட்டும் இல்லை ஜேகே, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குடா. என்னாச்சு? அவள் ஃபேஸில் சந்தோஷமே இல்லை. நாங்கள் கேட்டபோது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுவே போதும் அப்படின்ட்டு மட்டும்தான் அவள் சொல்கிறா. அவளுக்கு இதில் உடன்பாடு இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீ அவகிட்ட கேட்டுட்டு சொல்கிறியா? நீ தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு, அவளை பற்றி நல்லா தெரியும்ல, கொஞ்சம் அவகிட்ட பேசி என்னென்னு கொஞ்சம் சொல்கிறியா? ஏன்னா நம்ம யுவர்னாடா, அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான். ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. என்ன ஆண்டி அங்களும் நீங்களும் பேசி வச்சுட்டு ஏதாச்சும் என்கிட்ட பேசுகிறீங்களா? என்னடா? இப்போ தான் டோர் முன்னாடி வந்து அவரும் சொல்லிட்டு போனாங்க, நான் உள்ள வரேன், கரெக்டாக நீங்களும் அதே சொல்கிறீங்க. அது பேசி வச்சதுனால இல்லை, அவளை உன்னை விட வேற யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது, அதனால தான். ஏன்னா நீங்கள் தான் ரெட்டை பிறவிகள் மாதிரி ஒட்டிகிட்டே நடக்கிறீங்களே, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நார்மல் டாக் போகுது. அதுக்கப்புறமா அவரும் சரி நான் போய் இனி அவளை சமாளிக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஜேகே நான் சொன்னதை மறந்துடாத,
சரி ஆண்டி, நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குடுகுடுன்னு வர்றாரு. வரும்போது வந்துட்டு அப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க உங்கள் ரூமோடையது. அப்போ நீங்கள் போய் லைட்டாக டோர் திறக்கிறீங்க. பார்க்கும்போது அவர் தான். அப்போ நீங்கள் அப்படியே கதவை மறுபடியும் க்ளோஸ் பண்ண போகிறதுக்குள்ளே ஏய் சாத்திராத அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டோரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் உள்ளே வர்றாரு. வந்துட்டு அப்படியே உங்கள் கட்டில் ஹாயாக உட்காந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அவர் முன்னாடி போய் அப்படியே கை கட்டிட்டு அவரே முறைச்சி பார்த்து நிற்கிறீங்க. அப்போது சாரிடி. அப்போது நீங்கள் எதுவுமே பேசலை. யுவர்னா சாரி, நான் சொன்னல அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக போயிட்டு இருந்துச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் இன்னைக்கு வந்து சேரணும் காலையிலேன்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியலடி, மன்னிச்சிடு, மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏய் இவ்வளோ சீக்கிரமாக மன்னிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இனி கொஞ்ச நாள் தான் நானும் இருப்பேங்க. எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள் முடிச்ச உடனே நான் கிளம்பிடுவேன்ல. இருக்கிற இந்த கொஞ்சம் டைமில் உங்ககிட்ட எதுக்கு நான் சண்டை போடணும்? அதான். ஏய் யுவர்னா, ஏன்டி இவ்வளோ சென்டிமெண்டலாக பேசுகிற? சென்டிமெண்டலாக பேசுகிற ஜிகே, திஸ் இஸ் த ரியாலிட்டி. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தானே ஆக்கணும். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் பசங்க கல்யாணம் பண்ணாலும் இங்கேயே இருக்கலாம், அம்மா கூட அப்பா கூட, அப்புறமா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட. ஆனால் பொண்ணுங்க விஷயம் அப்படி இல்லையே. எங்களுடைய எல்லாமே மாறும். ஈவன் பேரில் இருக்கிற இனிஷியல் கூட மாறும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான சிரிப்பு சிரிக்கிறீங்க. அப்போ அவருக்கு இந்த யுவர்னாவை பிடிக்கல, இந்த யுவர்னாவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க சிரிச்சுட்டு சரி வேற யுவர்னாவை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவா வா நம்ம ரைட் போலாமா, ரொம்ப நாளாச்சுல போய். ஏய் டைம் என்னன்னு பாரு, 7:30க்கு மேலே ஆக போகுது. இந்த டைம் இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி தரன்னு இருக்கிறாரு. அப்போ வேணாம் வேணாம் சிக்கி ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ப்ளீஸும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு வெளியே போறாங்க. போகும்போது ஆண்டிக்கிட்டையும் அங்கக்கிட்டையும் நான் இவ்வளோ வெளியே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஜேகே கூட வெளியே போயிருக்கீங்க. அவங்க உங்க வீட்டாளுங்க நம்பி ஒருத்தங்க கூட அனுப்புறாங்கன்னா அது ஜேகே கூட மட்டும்தான், வேற யாரு கூடயுமே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அப்படியே நீங்களும் ஜேகேவும் அப்படியே ஒரு பெரிய ஹைவே, அதிகமாக ஆள் நடமாட்டம் என்ன இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே மிரர் வழியாக உங்களையே அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே லைட்டாக தலையை குனிஞ்சிட்டு எதையோ பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அப்படியே ரோட் சைட்லேயே ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டுறாரு. பார்த்தா சின்னதாக ஒரு பெட்டிக்கடை இருக்குது. அந்த பெட்டிக்கடையில் வந்து அப்படியே சுட சுட டீ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டீ வாங்கிட்டு வர்றாரு. உங்களுக்கு ஒரு கப், அவருக்கு ஒரு கப். அப்போது கொடுத்துட்டு அங்கேயே பக்கத்தில் வந்து இந்த ரோட் சைட்லேயே இந்த ஹைவேவை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும்ல, அங்கே திட்டு மாதிரி லைட்டாக இருக்கும். அந்த இடத்துல அவர் உட்காராரு. உட்காந்துட்டு அப்படியே பக்கத்தில் டேப் பண்ணுறாரு. இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. அப்போ நீங்களும் அவங்க பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட யுவா அப்புறம் அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்புறம்னா வேற என்ன? உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்புறமா வெல் செட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப பாசமாக தான் பேசினாங்க. அப்புறமா அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா அம்மாவுக்கும் ஓகேவாக இருக்கு. ஸோ தட் எனக்கு அவரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் இல்லை. ஸோ தட் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படியே பண்ணட்டும்னு நினச்சிட்டேன். எனக்கு தெரியும் அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நான் ஹாப்பியாக இல்லைன்னு. அப்போது அதை பற்றி கேட்குறதுக்காக தானே நீ என்னை இப்போ வெளியே அழைச்சிட்டு வந்தேன். அது எனக்கு நல்லா தெரியும். நீ வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கோ, நோ ப்ராப்ளம், எனக்கு நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு. உண்மையாலுமே நீ ஹாப்பியாக தான் இருக்கியா? அப்போ உங்கள் கண்ணை அப்படியே லைட்டாக நிறையுது. அதை கண்ணை அப்படியே தெரிச்சு வச்சுட்டு ஹாப்பியாக தான் இருக்கேன். இவா என் கண்ணை பார்த்து பேச. அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு சிவந்திருக்கு. அப்படியே என்ன சொல்கிறது, இப்போது கண்ணிலேருந்து குதிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணீர் துளி அப்படியே நின்றுட்டுருக்கு கண்ணில். அப்போ அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன? நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு இருக்கிற சோகம் என்னென்னா உங்களை விட்டு, வீட்டை விட்டு, உன்னை விட்டு, எல்லாரையும் விட்டு தனியாக போனோம்ல, அதை யோசிக்கும்போது தான் எனக்கு
எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுதான் எனக்கு இந்த சோகம். ஏன்னா ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி அதை எப்படி சொல்ல முடியும்? நீ யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் லவ் அது அது என் வாழ்க்கையில் நடந்ததில்லை. ஸோ ஒருத்தவங்களை பார்த்த உடனே எப்படி அவங்ககிட்ட பழகாமல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காமல் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியல. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ தட் எனக்கு இதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அப்பா அம்மா எடுத்த டெசிஷன் தப்பாகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இல்லைன்னா எனக்கு லவ் வச்சுருந்துருக்கணும். ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லலாம். நான் தான் யாரையுமே லவ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவரை கண்ணை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் உனக்கு பிடிக்கலன்னு அந்த கல்யாணம் பண்ணிக்காத. இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஜிகே. நீ அப்பா அம்மா கிட்ட தைரியமாகவே சொல்லிக்கோ, இவர் நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் உங்களையும் மறுபடியும் பார்க்குறாரு. அதெல்லாம் விடு ஜிகே. லீண்டா எப்படி இருக்கா? ஹாப்பியாக இருக்காளா? அவளுக்கு என்ன, ஹாப்பியாக தான் இருக்கா. அவள் எப்படி ஹாப்பி இல்லாமல் இருப்பா? நீ தானே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக நீ அவளை ஹாப்பியாக தான் வச்சுருப்ப. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற என்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கும்போது அவளை ஹாப்பியாக வைக்காமலே இருந்திருப்ப. கண்டிப்பாக அவள் ஹாப்பியாக தான் இருப்பாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அங்கேருந்து எந்திரிச்சு நடக்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ண மாதிரியே நடந்து வர்றாரு. வந்துட்டு இவர்னா அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எனக்கு ஏன் தோணாமல் போச்சு? அப்போது நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன? எனக்கு ஏன் உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல? நீங்கள் அவரை ஒரு வைட் ஐஸில் பார்க்குறீங்க. இன்கேஸ் உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருந்துச்சுன்னா, உன்னை லவ் பண்ணியிருந்தேன்னா, உன்னை நானே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, என்னை விட்டு நம்ம ஃபேமிலியை விட்டு நீ எங்கேயுமே போயிருக்க வேண்டிய தேவையில்லைல்ல. உங்களுக்கு அது கேட்கும்போது ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. என்ன லூசுத்தனமாக பேசிட்டு இருக்க ஜிகே? ஆர் யூ மேட்? அப்படின்ற மாதிரி அப்படியே தொண்டை அப்படியே லைட்டாக இடருது. அவர் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, உண்மையை தாண்டி சொல்கிறேன், ஏன் எனக்கு தோணாமல் போச்சு? அது ஏன்னா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா. அது எப்படி ஃப்ரெண்டு மேலே லவ் வரும்? இல்லை, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நடக்க போகிறீங்க. அப்போ திடீர்னு அவர் உங்கள் கையை கிராப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்காத. அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா உன்னை வேற யார் கூடயுமே வச்சு என்னால் யோசிக்க முடியலடி. அப்போ நீங்கள் அவரை வைடைஸில் பார்க்குறீங்க. ஆமாம், நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி அவன் பொண்ணு பார்க்க வரான்னு தெரிஞ்ச போது எனக்கு ஏனே தெரியல, ரொம்ப 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 கோவம் வந்துட்டு இருந்துச்சு. உன்னை வேற ஒருத்தன் கூட கல்யாண கோலத்தில் அவன் உன் கையை பிடிக்கிறது, அவன் பக்கத்தில் நெருங்கி வர்றது, உன்னை கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே என்னால் யோசிக்க முடியல. அப்போ நீங்கள் ஜிகேயோடைய கையை உங்கள் கையிலேருந்து எடுத்து விடுறீங்க. என்ன ஜிகே, எதோ பேசிகிட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். முதல்ல நீலு, நான் சொல்கிறது முழுசா கேளு. ஜிகே, நீ ஏதோ ஒரு தப்பான மைண்ட் செட்டில் இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். யுவர் ஐ லவ் யூ அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே ஈஸ் ஆகுது. எதுவுமே பேசல, வாய அப்படியே அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக நடந்து வந்து ரொம்ப, அதாவது உங்களுக்கு அவருக்கு இடையில ஒரு ஃபுட் மட்டும்தான் கேப் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் ஆக்சுவலி உன்னை லவ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஜிகே, இது வந்து நான் எனக்கு தோணுன மாதிரி அதே ஒரு ஃபீலிங்ஸில் தான் உனக்கு தோணியிருக்கும். பிகாஸ் என்னென்னா நான் வந்துட்டு உன்னை விட்டு தள்ளி போவேன். பேசு, ஏன் இவ்வளோ பதட்டம்? நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் பார்த்துருந்தேன்னா இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய தேவையே இல்லையே.
ஜிகே சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ 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 தப்பாக நினச்சிட்டு இருக்க. அந்த மாதிரி இல்லை. நான் எனக்கு தோணாதே ஒரு ஃபீலிங்ஸ் தான் உனக்கு தோணியிருக்கு. நான் உங்களெல்லாம் விட்டு பிரியறதுனால உனக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவர் உங்களை அணைச்சி பிடிச்ச மாதிரி அப்படியே லைட்டாக நிற்கிறாரு. அப்போது நீங்கள் அவர்லேருந்து விலைக்கு வர்றீங்க. என்ன பண்ணுற ஜிகே? நட்டு ரோட்டில் இருக்கோம். மேனர்ஸ் இல்லை. உன் விஷயத்தில் எனக்கு எந்த வித மேனர்ஸும் இல்லடி. அப்போ அப்போ லிண்டா அது எப்போது பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் மறுபடியும் அவரை பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? உனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்குமே. அது எப்படி உன்னால் இவ்வளோ ஈஸியாக பிரேக்கப்னு சொல்ல முடியுது? ஏதாச்சும் பிரச்சனையா? நான் ஏதாச்சும் பேசணுமா? நீ எதுவுமே பேச வேண்டாம். பிகாஸ் நான் லவ் பண்ணுறது அவளே இல்லை, உன்னை தான். அதை எப்போ புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் பிரேக்கப் சொல்லிட்டேன். ஜிகே ஆக்சுவலி உனக்கு மர இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நடக்க போகிறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் கையை மறுபடியும் பிடிச்சி வச்சு அவர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. உன் கண்ணை பார்த்த இவ்வளோ தைரியமாக வந்து நின்று சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை நான் லவ் பண்ணுறேன். உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு அம்மாவா நீ இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஹார்ட் பீட்டு அப்படியே வெளியவே கேட்குது. அவர் கேட்குறாரு, என்னடி உன் ஹார்ட் இப்போவே வெளியே குதிச்சிடும் போல அப்படின்ற மாதிரி. அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹார்ட்டில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஓகே அப்படின்னு நீங்கள் உங்களையே கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அவர் சிரிக்கிறாரு. சரி இதை பாரு, உன் விளையாட்டை உன்னோட வச்சுக்கோ. ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன். சும்மா விளையாடாத. எனக்கு தெரியும் நீ ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக என்ன சேர்த்திக்காத, ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க போகிறீங்க. அப்போ திடீர்னு டக்குன்னு அவர் பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவரை விட மாட்டேங்கிறாரு. இவர் நான் உண்மையாலுமே சொல்கிறேன்டி, உன்னை பிடிச்சிருக்கு. அதை நான் ரியலைஸ் பண்ணது இப்போ இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா? +2 நம்மளுடைய எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது அன்னைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் வந்தேன். ஆனால் அந்த டைமில் தான் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹரி அண்ட் நிஷா 2 பேருமே பிரேக்கப் ஆகிருந்தாங்க. 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களும் நம்மள மாதிரி தானே. அப்படியே அவங்களுக்கு இடையில பிரேக்கப் நடந்த போது அவன் என்கிட்ட சொன்னான், மச்சி பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் எப்போவுமே லவ் பண்ணிடாதடா. ஏன்னா இன்கேஸ் அது பிரேக்கப்பில் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. எங்கேயாச்சும் என்னோடய ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லி இன்கேஸ் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா, ரிஜெக்ட் பண்ணுறது கூட இல்லை இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீ என்னை விட்டு விலகிட்டேனா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் யுவா எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ நாள் போட்டி வச்சுருந்தேன். ஆனால் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கு. அப்படி சொல்லியிருந்தேன்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவருடைய கையை அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்து விட்டுட்டு, என்ன செக்கி பேசிட்டு இருக்க? நீ நீ வந்து நீ இப்படியெல்லாம் பேசாத. அப்புறமா நீ 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 எதுக்கு அப்போ அப்படியெல்லாம் சொல்றேன்னா எப்படி உன்னால லிண்டாவை லவ் பண்ண முடிஞ்சது? அதுக்கு காரணம் நீ தாண்டி. நானா? ஆமாம், உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எப்படி என்னால் இதை ஒழிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணால் போயிடும்னு நினச்சேன். அதுக்காக தான் லிண்டாவை லவ் பண்ணுறதா ப்ரிட்டன் பண்ணேன். அவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ட்ரை பண்ணேன் அவளை லவ் பண்ணேன்னா உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே என்னால் மறக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒர்க் ஆகல. என்னதான் நான் அவ கூட இருந்தாலும் உன்னை தாண்டி வேற எங்கேயுமே மனசு போல. சி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா ஜிகே? நான் வந்து
நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன். இப்படியெல்லாம் பேசாத. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே திரும்பி நிற்கிறீங்க. இப்போ அவர் உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. யுவர்னா, நான் என் மனசில் இருக்கிறத ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறது எல்லாமே உன்னோட விருப்பம்தான். நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது ஒர்க் ஆகுது, கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அது எப்படி நான் உன்னை லவ் பண்ணுவேன் நீ இவ்வளோ நம்புற? எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு குட்டியோண்டு ஒரு டைரி எடுக்கிறாரு. இது இது எப்படி உன் கையில்? 2 நாளாக தேடிட்டு இருக்கேன். எப்படிடா கூட இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க எட்டி எட்டி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அதை ஹைட்டா வச்சுட்டு அப்படியே லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் 2 நாள் தான் மிச்சம் இருக்கு. என்னது? 2 நாள் தான் மிச்சம் இருக்கு. அது முடிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப், அதில் இந்த ஃப்ரெண்டில் அந்த எஃப்ஆர்ஐயை மட்டும் டிலீட் பண்ணிட்டு அதை வந்து அடிச்சு வச்சுட்டு எண்டுன்னு போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்க மாட்டான். நான் அவன் மேலே வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நான் அவனை லவ் பண்ணுறேன். அவன் கூட வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை இவ வேற ஒருத்தவங்க கூட வாழ போகிறேன். அப்புறமே என்ன எழுதியிருக்க அப்படின்ற மாதிரி அவர் வாசிச்சுட்ருக்காரு. நீங்கள் அவர் கையில் இருந்தது பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் போய் எட்டி எடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார். ஸோ தட் உங்களால் அப்படியே கையை எட்டி எடுக்க முடியல. நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப குள்ளமெல்லாம் கிடையாது, நார்மல் ஹைட் தான். அப்போது அவர் அப்படியே எட்டிட்டு இருக்கிறவங்கள அப்படியே இடுப்பை சேர்த்து அப்படியே கிராப் பண்ணி அவரை இறுக்கி அணைச்ச மாதிரி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு, ஏனடி நான் நினச்சதான் நீ நினச்சிருக்க போல. விட்டு, இது பப்ளிக் பிளேஸ், எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அவர் லைட்டாக திரும்பி எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, ஈவன் ஒரு வண்டி கூட க்ரோஸ் ஆக மாட்டேங்குது. ஆமாம், இது எல்லாரும்னா யாரு? சிக்கி என்ன விடு. முடியாதுரி, முடியவே முடியாது. விட்றா. முடியாதுன்னு சொல்கிறேன்ல. என்ன பண்ண போற ஜிக்கே? எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை இப்போவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் ரொம்ப கிட்ட நெருங்கி லீனா ஆகுறாரு. அப்போ நீங்கள் அவரை பிடிச்சி டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, நீ 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 சரியில்லை ஓ. இது இது உன் கையில கிடைச்சதுனால அதை வச்சு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, உண்மைதான். உன்னைதான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன்னைதான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாமே. ஆனா எப்ப நீ லிண்டா கிட்ட போனியோ அதுல எல்லாத்தையுமே விட்டுட்ட. அழறியா? போடா, தொடாதான. ஆமா, எல்லாமே வேஸ்டா போச்சு. இவா இங்க பாரு. தொடாதானே சொல்றேன்ல. ஓகே, காம் டவுன். நான் எதுவுமே பண்ணல. நீ அந்த லிண்டா முன்னாடி வச்சு தானே நான் அவ்வளோ அசிங்கமா பேசினா? எப்ப பார்த்தாலும் இவன் கூட தத்திட்டே நடப்பியா அப்படியெல்லாம் கேட்டால. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட அவளை திட்டல. அவ ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு இடையில நீ வரும்போது எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு உன் முன்னாடி தானே சொன்னா. அப்ப கூட நீ ஏதாச்சும் சொன்னியாடா? இல்ல, அப்பெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்போ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னா நம்ம அதுக்கு நான் விட்டாளா? எப்படியோ அது இருக்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்க, அப்படித்தானே? தேவையில்லை, எனக்கு புரியுது ஜிக்கே. சாரி, உன்கிட்ட இவ்வளோ நான் நடிச்சதுக்கு, ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்தினதுக்கு, ஒன் சைடாக லவ் பண்ணதுக்கு, எல்லாத்துக்கும் சாரி. அதுக்காக என்னோட ஃபீலிங்ஸ் கூட விளையாட நான் நினைக்காது ப்ளீஸ். அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? லூசாரி நீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. அங்கே நினைச்சிக்க, பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக முன்னாடி மறுபடியும் நடந்து போகிறீங்க. அப்போ அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு. இப்போ என்ன தான் சொல்ல வரேன்? நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. எப்போ லிண்டாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சு அப்போவே நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு
மைண்ட்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால தான் அந்த ஃப்ரெண்டில் கூட என் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை பார்க்கவும் பேசவும் நான் ரெடியாக இருக்க மாட்டேன். யுவா, இங்க பாரு, இங்க பாரு. இது நான் சும்மா உனக்கு கிண்டல் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ அதுக்காக நான் சொல்லலை. இல்லை, இந்த டைரியை பார்த்து படிச்சதுனால அதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கவும் இல்லை. ஆக்சுவலி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்து வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருந்தேன். அதுக்குள்ள உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னாலையும் எந்த ஒப்ஜெக்ஷனும் சொல்ல முடியல. கண்டிப்பா உன்னை வேற ஒருத்தன் வந்து பார்க்கறது என்னால் அக்செப்ட் பண்ணி கூட முடியாது. அதனால தான் நான் வராமே இருந்தேன். ஈவினிங் உங்க அப்பா அம்மா இதை பத்தி உங்ககிட்ட பேசுன்னு என்கிட்ட சொல்லலைனாலும் நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய மனசை திறந்திருப்பேன். அப்போ நீங்க அவரை பார்க்குறீங்க, அவர் கண்ணு லைட்டாக கலங்குது. என்ன ஏற்றுக்க மாட்டியாடி? இந்த ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டியா? நான் நான் உண்மையாலுமே உன்னை தாண்டி நேசிக்கிறேன், உன்னை தான் விரும்புகிறேன். இவா, என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா? ப்ளீஸ், will you be mine? நீங்கள் அவரை பார்க்குறீங்களே தவிர எதுவுமே பேசல. மறுபடியும் அங்கிருந்து திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவா, ஓடாம முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணி எதா இருந்தாலும் சொல்லு. அவர் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ல வந்து மறுபடியும் நிற்கிறாரு. வீட்டுக்கு போகலாம் ஜிகே. எனக்கு பதில் கொடுத்துட்டு போடி. வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். முடியாத. நீ எனக்கு இதுக்கு ஒரு பதில் கொடுக்குற வரையில நாம இங்கிருந்து எங்கேயுமே கிளம்புறதா உத்தேசம் இல்லை. ஜிகே, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு போகலாம். முடியாதுன்னு சொன்னா முடியாது, அவ்வளவுதான். ஏண்டா, ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்ற? நான் என்ன சித்திரவதை பண்ணேன்? எனக்கு நீ பாஸ்ட்ல பண்ணதெல்லாம் மறக்க முடியல ஜெகே. நான் உன் கூட இருக்கும்போது நீ லிண்டா கூட எப்படி எல்லாம் இருந்து பார்த்துட்டேன். இப்படி இருக்கும்போது எப்படிடா உன்னை உன்னை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க? நீங்க என்ன பார்த்த? நீ நீ அன்னைக்கு அவளை கிஸ் பண்ண தானே? நான் 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 வரும்போது தானே பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டேன். சத்தியமா இல்லடி, இன்ன வரல. என்னுடைய சுண்டு விரல் கூட அவன் மேலே ராங்காக டச் பண்ணதில்லை. அவள் தான் அன்னைக்கு என்கிட்ட அப்படி தப்பாக அப்ரோச் பண்ண. ஆனால் நான் அப்போவே அவளை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு அது கூட என்னால் பண்ண முடியலடி. அவள் என் பக்கத்தில் நெருங்கி வரும்போது கூட அவள் ஃபேஸ் கூட உன் மாதிரியே தெரியுது. நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ பைத்தியக்காரத்தனமும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புல மட்டும்தான் நான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். யுவா, இங்க பாரு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இந்த ஆம்சலை பிடிச்சி அப்படியே உழுக்கிறாரு. நீனா எனக்கு அவ்வளோ உயிர்டி. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா சத்தியமா என்னால் தாங்கி கூட முடியாது. அதே மாதிரி தான் உன்னை வேறொருத்தங்க கூட என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. எனக்கு தெரியும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் லிண்டா விஷயத்தில் நீயும் ஃபீல் பண்ணியிருப்பேன்னு. அதுக்கு என்ன மன்னிச்சிடு. அதுக்கு வேணும்னா நான் எவ்வளோ சாரி வேணாலும் கேட்குறேன். இல்லை நீ ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அது கொடு, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் நீ இல்லாமல் ஒரு லைஃப் ஐ கான் இமேஜின். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அப்போ நீங்கள் அப்படியே ஷோல்டர் இருந்து அவரை கை எடுத்து விடுறீங்க. விட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு நடக்க போகிறீங்க. இவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை போக விடாத மாதிரி தடுக்கிறாரு. ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம் ஜிகே. நீ பதில் சொல்லு. பதில் சொன்னா போகலாம். எனக்கு இப்போ எந்த பதிலும் தோணல. நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு என்னமோ நீ இந்த டைரியை படிச்சுட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றியோன்னு. என்ன பண்ண? ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்டாக நினைக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நடக்க முடியுமா?
இந்த டைரி படித்ததுனாலையோ இல்லை வேறு ஏதாச்சும் காரணத்தாலனாலையோ நான் உங்ககிட்ட இப்படி பழகலான்னு இப்போ வச்சு உனக்கு புரியுதா? அதுக்குன்னு இப்படி நீ என்ன மறுபடியும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. I hate you. ஐ லவ் யூ. I hate you. ஐ லவ் யூ. I hate you டா. ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் அவரை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு போலாம். பதில சொல்லுடி. அதான் சொல்லிட்டேன்ல, I hate you. எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை குமிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ அவரு சரி வா வண்டியில் ஏறு, அப்போ உனக்கு நான் வேண்டாம் அவ்வளோதானே. நீங்கள் அதுக்கும் எதுவுமே பேசல. அவரும் ட்ரைவ் பண்ணும்போது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக எதோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே வாய் திறக்கவே இல்லை, அவர்கிட்ட பேசவும் இல்லை. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் ஓடிட்டே இருக்கு. அப்போ அவர் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஏன்னா அதில் வந்து முன்னாடி பேஜஸில் மட்டும்தான் நீங்கள் லவ் பண்ணுறன்ற மாதிரி எழுதியிருப்பீங்க. ஆனால் புதுசாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு தெரியும் போது அந்த ஃப்ரெண்டுங்கிறதுல எண்டுன்னு போட்டு வச்சுட்டு அப்படின்னு நிறுத்தியிருப்பீங்க. அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயமே அதில் இருந்திருக்காது. அப்போ அவருக்கு அவசரப்பட்டுட்டோமோ, உண்மையாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போது வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. விட்ட உடனே நீங்கள் குடுகுடைன்னு வெளியே ஓடிட்டீங்க. அப்படியே இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. அப்போது அவர் வந்து இவா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே காதில் வாங்கிக்கவே இல்லை. அப்படியே உள்ளே போய் உங்கள் ரூமில் ஏறிட்டீங்க. அப்போ அவரும் அப்படியே உங்கள் பின்னாடியே வர்றாங்க. வரும்போது பார்த்தா உங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அங்கே, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கதவு திறக்கவே இல்லை. அப்போ அவர் கதவு தர கீழே அங்கலாண்டி பார்த்துட்ருக்காங்க. தப்பாக நினச்சிப்பாங்க. கதவை தர யுவர்னா. அப்போ நீங்கள் கதவை திறக்கிறீங்க. அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த டைரியை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி உனக்கு என்ன, உன் வாழ்க்கையில் நான் வேண்டாம் அவ்வளோதானே? ஓகே எனக்கு புரியுது. அந்த டைரியில் போட்ட மாதிரியே ஃப்ரெண்டுங்கிறது எண்ட் ஆகிடுச்சுல, ஹாப்பி. எல்லாமே என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி கிளம்பி கீழே வர்றாங்க. வரும்போது உங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுப்பா இவர்னா ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் மேலேருந்து ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு. மேலே வா அப்படின்னு மட்டும் நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ அவரும் மேலே வர்றாரு. வரும்போது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை மறுபடியும் அவர் கையிலே கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது உனக்காக மட்டும்தான் எழுதினேன். இது 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 வந்து உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டுக்கு கீழே வந்துட்டீங்க. வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைப்பா. எனக்கு அந்த அந்த மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வெளியே போய் உங்கள் வீட்டில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க. இது ஜேகேவும் கேட்டிருப்பாரு. அப்படியே அந்த டைரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்க்கும்போது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டில் அந்த ஃப்ரெண்டை அடிச்சுட்டு எண்டு போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே அது முழுசாகவே வெட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் பாய் ஃப்ரெண்டுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தபோது அவர் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். அவர் குடுகுடேன்னு ஓடி வர்றாங்க. அப்போது பார்த்தா உங்கள் அப்பா அம்மாவும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வெளியே ஓடி வந்து அந்த அந்த கார்டன் ஏரியாவில் வந்து நிறைய உங்களுக்கு ரோசஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நிறைய ரோசஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து அப்படியே உங்களை கட்டி அணைச்சிக்கிறாரு. அணைச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு நான் கோவமாக தான் இருக்கேன், என்னை விட்டு தள்ளிப்போ. சாரிடி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எனக்கு என் மரமண்டைக்கு ஏறல. ஏண்டா உன்னை ஒருத்தி உருக்கி லவ் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் உன் பக்கத்துலேயே இருந்து கூட என்ன 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 புரிஞ்சுக்க உன்னால் முடியல. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய எல்லா விஷயமே A to Z உனக்கு தெரியும்னு நினச்சா, ஆனால் கடைசி வரையிலையும் இது கண்டுபிடிக்கவே இல்லை ஜிகே. யாரை சொன்னா கண்டுபிடிக்கலன்னு? இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டாங்க.
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்க சீக்ஸ் ரெண்டுத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வராங்க. அப்போ பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சத்தம். நீங்க அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டுட்டு லைட்டா நகர்ந்து நிக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து அப்படியே உங்க கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, அங்க எனக்கு எனக்கு இவனாக பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்க வீட்டு மருமகனா ஏத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவங்களுக்கு ஹாப்பி, ஏன்னா இதை விட ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமே இல்லை. ஆல்ரெடி இவங்க நினச்சிருப்பாங்க ஜேகேவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. சும்மா உங்கள் மனசுலேயே தோணாத ஒரு விஷயத்த எப்படி உங்ககிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் தான் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜேகே வந்து அப்படியே அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அவர் நாளைக்கு முறையாக வந்து அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கும் சிரிப்பாக இருக்குது. அப்படியே லைட்டாக வைக்கப்பட்டுட்டே தலையை கொஞ்சம் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து அவருடைய கையிலேருந்து அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக நடந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ ஜிகேவும் அப்படியே உங்கள் பின்னாடியே வரப்போகிறதுக்குள்ளேயே உங்கள் அம்மா எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவர் ரூமுக்கு. ஃப்ரெண்டாக இருந்த வரையிலும் ஓகே, இப்போ தான் பாய் ஃப்ரெண்டாக மாறிட்டல, ஸோ எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா தான், கிளம்பு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, அச்சோ சந்தோஷமாக இருக்கு, ஆண்டியிலேருந்து அத்தையா ப்ரமோஷன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர், அத்தை ப்ளீஸ் அத்தை போய் வைக்கிட்ட 2 நிமிஷம். சான்ஸ் இல்லைப்பா, நீ எவ்வளோதான் ஐஸ் வச்சாலும் சான்ஸே இல்லை. மாமா நீங்களாச்சும் பொண்டாட்டி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது, அவள் சொல்கிறது தான். நாளைக்கு நீ கூட்டிட்டு வா அப்பா அம்மாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. மறாவது நாள் அந்த பெண் பார்க்கும் படலம் நடக்கின்றது. அப்போது உங்களை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே வர்றீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வரும்போது அவ்வளோ டல்லாக இருந்த ஃபேஸ், ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்ச முகத்தோட கீழே வர்றீங்க. அப்படியே ஜேகே உங்களை பார்க்குறாங்க. அப்படியே வெச்சுக்கன் வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவருடைய பார்வையே உங்களுக்கு என்ன சொல்கிறது, சகிக்க முடியலை. நான் இனி வரையில் பார்க்காத ஒரு கோணத்தில் அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. அது உங்களுக்கு நல்லா சென்ஸ் ஆகுது. ஸோ தட் நீங்களும் தலை குனிஞ்சிட்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அதில் ஜேகே போய் அப்படியே அவரோட அம்மா காதில் லைட்டாக இப்படி சொல்கிறாரு, அம்மா பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. டேய், இவ்வளோ காலமாக அவள் கூட நீ தானே இருந்துட்டு இருந்த, இப்போ என்ன புதுசாக தனியாக பேசணும்ல கேட்குறேன். இது வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி தானே இப்போ போயிட்டுருக்கு எல்லாருக்கிட்டையுமே. என்ன கல்ச்சர்? பொண்ணு பார்க்க வந்தால் பொண்ணு பையனை தனியாக பேசுறது, அதுதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வழிஞ்சிட்டே சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா, என்னடா அவசியமாக பேசி தாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஆனால் நான் எப்படிலாம் சொல்லுவேன், அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கேட்குறாங்க. என்னன்னா அவங்க 2 பேருமே பேசுகிறது அவங்க 2 பேருக்குமே கேட்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது உங்களை பார்த்துட்டு அப்படியே அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சரி பொண்ணு பையனுக்கு ஏதாச்சும் தனியாக பேசுறது இருந்துச்சுன்னா பேசலாமே அப்படி சொல்லும்போது நீங்கள் அப்படியே லைட்டாக ஜிகேவை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஐப்ரோவை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவர் அப்படியே லைட்டாக கண்ணடிக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே சைடு வைஸில் அப்படியே திரும்பிட்டீங்க. திரும்பிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா, என்ன புதுசாக பேச போகிறாங்க, நீ எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறவங்க தானே, இதில் என்ன புதுசாக பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போது அவர், இல்லத்த எனக்கு இவனக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஜேகேவே வாய திறந்து சொல்கிறாரு. அப்போது சிரிப்பு வருது. அப்போது சரி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தா, எங்கேப்பா போகிற, தோ கார்டன் ஏரியா இருக்குல்ல அங்கே போய் பேசு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, சும்மா 2 பேர்த்தையுமே போட்டு ஓட்டாதீங்க, ஜேகே போப்பா அவளையும் கூட்டிகிட்டு அவர் ரூம்லேயே போய் பேசு அப்படின்ற மாதிரி சொன்னால் அடுத்த செகண்ட் தான் அவங்க கையை பிடிச்சி கிராப் பண்ணிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வேற சாரி கட்டியிருக்கீங்களா, அது வேற உங்களுக்கு தடசமாக இருக்குது. அப்போது ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே ரூமில் கொண்டு போய் அப்படியே உங்களை வீசுறாரு அப்படியே கை விட்டுட்டு. அப்போ நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு சுற்றி அங்கே போய் நிற்கிறீங்க. என்னடா பண்ற? அப்படியே பார்த்தா அவரு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு, ஜிகே என்னத்துக்கு பிளான் பண்ற?
நம்மளை பேச தான் சொன்னாங்க. ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. கதவை ஓப்பன் பண்ண. முடியாதுரே. ஏண்டா என்ன இப்படி பார்க்குற? எனக்கு பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. சீக்கி தள்ளிப்போ. முடியாது. ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்க? தள்ளிப்போ. ஏன்னா இன்னும் க்ளோஸாக வருது தான் அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே லைட்டாக அவரை உறக்கனாலே பார்க்குறீங்க. ஏன்னா அவர் காது பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கார். அப்படியே அவர் வந்து லைட்டாக உங்கள் காதுலேயே வந்து தள்ளி நிலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் விட்டு நகர போகிறீங்க. திடீர்னு பார்த்தா அவர் அப்படியே ஹக் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவர் உங்கள் காதில் வந்து லைட்டாக என்ன பண்ணுறீங்க? யுவா, ஐ லவ் யூ. அது சொல்லும்போது அவருக்கு கண்ணு நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்கள் கண்ணு தான். அப்போ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களுடைய சீக்ஸ் ரெண்டுத்தையுமே ஹோல்ட் பண்ணுறாரு. உன்னை அழ வச்சதுக்கு சாரி. அப்புறமா என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க அவரை பார்த்து. உங்கள் கண்ணு நிறைஞ்சிருக்கு, அவர் கண்ணு நிறைஞ்சிருக்கு. அப்புறமா என்னப்பா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. குழந்தை பிறக்கும். அப்படி எல்லாமே நடக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய ஸ்டோரியே கிடையாது. சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஒரே ஒரு சீன் வச்சு மட்டும்தான் இது க்ரியேட் பண்ணேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக நான் அதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுலேருந்து எப்படி பாய் ஃப்ரெண்டாக மாறுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னா கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்புறமா அவ்வளோதாண்டா, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்டோரியில் எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறமா பெருசாக ரொமான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காது. நம்ம ஸ்டோரியில் குட்டி குட்டி ரொமான்ஸ் அங்கே இங்கேனால வரும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கதையே அவ்வளோ கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ தட் அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேனோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் அதில் வேறு எனக்கு மவுத் அல்சர் வேறு வந்திருக்குடா. வாய் பூரா புண்ணாக இருக்குது. பேசுகிறது கூட முடியவும் மாட்டேங்குது. இருந்தால் கூட ஒரு ஒன் ஷூட் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் யோசித்து வந்தேன். உங்களுக்கு இதில் பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்டில் வந்து தட்டி வச்சுருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் வியூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லைனா அச்சு இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய சஜஷன்ஸ், அப்புறமா உங்களுடைய மைண்டில் தோன்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறச்ச எது அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். வாய்ஸ்லாம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நான் பேசுகிற வே ஆஃப் டாக்கெலாம் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே எனக்கு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்ன முன்னிலையும் அப்படியே லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அப்புறமா ஆமாம், சொல்ல மறந்துட்டேன், எப்போவுமே மறக்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இடையில உளர்றேன்னா, இப்போது என் மவுத் அல்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் பேசும்போது சில லெட்டர்ஸ் போடுற வேண்டிய இடத்துல வேறு லெட்டர் அப்படியே அப்ளை ஆகுது. வாய் அப்படியே லொடலொடான்னு ஆகிட்டுருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. அப்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி எப்போது நெக்ஸ்ட் ஸ்டோரி வருங்கலாம் கேட்காதீங்க. சத்தியமாக இப்போ சமீப காலத்தில் என் வாய்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது கொஞ்சம் சிவியர் ஆகிட்டுருக்கு. அப்புறமேட்டு ஆமாம், புதுசாக நம்ம சேனலில் யாராச்சும் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா, மறக்காதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு புது ஸ்டோரி, அதாவது ஒன் ஷாட்டாக இருக்கலாம், ஒருவேளை பார்ட் எஃப்எஃபாக இருக்கலாம், அதில் பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு பிரியமான அச்சு. டாடா, பை பை, சராங்கி அண்ட் மீஸ்.